5வது நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய பிரேசில் தென் அமெரிக்க வட்டையிலேயே மிகவும் பெரிய நாடு. சனத்தொகை மட்டத்தில் 7வது சனத்தொகை உலகத்தில் கொண்டது. 21.4 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு. அவை அந்த நாட்டை எப்பொழுதும் நீங்கள் சென்று இதே போல மிரட்ட முடியாது, நான் ஆட்சி செய்ய வேண்டாம் மற்றவர் சிரித்துக் கொள்ளார். ஏன்னு சொன்னால் 21.4 கோடி மக்களை நீங்கள் எவ்வாறு காட்டுக்கொள்வதற்கு அவை. ஆனால் பிரேசில் மீது அவ்வளவு அதை இன்னொரு விதத்தை சொன்னால் பொருளாதார ஒழுங்கிலும் முதல் 15 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அவர்களிடம் ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொன்னால் இவருடைய சிந்தனையுடன் ஒத்துப்போகக்கூடிய நாடு அது இல்லை என்பது. இன்னொரு நாடு இருக்கிறது கொலம்பியா. கொலம்பியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நிலப்பரப்பில் 25வது இடத்தில் இருக்கிறது, சனத்தொகையில் 27வது இடத்தில் இருக்கிறது. அங்க ஒரு 5.3 கோடி மக்கள் இருக்காங்க. கொலம்பியா ஜனாதிபதியிடம் இவருக்கு நிறைய முரண்பாடு இருக்கிறது. இந்த சமகாலத்தில் அவரை பற்றியும் பேசுகிறார். ஆனால் கொஞ்சம் அமைதியாக பேசுறார். என்ன சொன்னால் வெனிசுலாவில் 3 கோடி, அங்க 5 கோடி. கியூபாவை பற்றி இலகுவாக பேசலாம் என்ற மிகவும் சிறிய நாடு. அவர் கியூபாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார், கொலம்பியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். இவ்வாறு பல நாடுகளுக்கு இந்த வட்டையில் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டு சமகாலத்திலே உண்டை சொல்கிறார். நீங்கள் யாரும் என்னை கடந்து இயங்க முடியாது பகுதியில் விட மாட்டேன். இந்த 12 நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள் இவருக்கு மிக நெருக்கமானவர்கள் சொன்னால் அர்ஜென்டினாவுடைய தலைவர் அவருக்கு நெருக்கமானவர். இன்னொரு 2 தலைவர்களை தான் சொல்லிக்கொள்ளலாம் அந்த பெண் நாடுகள். அவர்கள் வேண்டுமென்றால் மிக மகிழ்ச்சியாக வந்து கலந்து கொண்டு விட்டு போகலாம். இவர்கள் வருவார்களா என்ற கேள்வி இருக்கிறது இந்த நாடுகள். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கு இந்த சவாலை இவ்வாறு நீங்கள் எல்லாரும் இருக்கணும் என்று சொன்னால் இதையே மாற்றி பார்ப்போம். இப்பொழுது எங்கள் மக்களிடம் சிலரிடம் என்ன கேள்வி இருக்குது, இங்கு நடைபெறுகின்ற விஷயத்துக்கு இலங்கைக்கு என்ன நடக்குது என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இலங்கையிலும் அதாவது எங்களுடைய ஆசிய வட்டகையில் 2வது வல்லரசு இருக்கிறது சீனா. அமெரிக்காவுக்கு எல்லா விதத்திலும் ஒரு போட்டியாளராக மாறி இருக்கக்கூடிய பெருவல்லரசு சீனாக்கு அருகில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன், இதை லத்தீன் அமெரிக்கானலாம் அல்லது சவுத் அமெரிக்கானலாம், அங்கு ஒரு சவுத் ஏஷியா இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் 11 நாடுகள் இருக்குது. இந்த 11 நாடுகளில் கணிசமான நாடுகளை இப்பொழுது ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனேயே முதல் 30 நாட்களில் ஒரு வேலை திட்டம் இராணுவ ரீதியாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த வட்டையில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் தங்களுடைய இதை வலுப்படுத்துவது. அவ்வாறு அவர்கள் வலுப்படுத்திய நாடுகளில் முதன்மையானவை தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், இந்த வட்டையில் இருக்கக்கூடிய நாடுகள். இவ்வாறு பார்த்தீங்கன்னா 11 நாடுகளில் 2 நாடுகளில் இராணுவ செயற்பாடுகளை தீவிரப்படுத்தியதே இந்த 1 ஆண்டுகளுக்கு நடந்திருக்கிறது. பிலிப்பீன்ஸ் அதே நேரம் ஒரு மிகவும் நெருங்கிய உறவை வியட்நாம் சார்ந்து வளர்த்திருக்காங்க.